சிவபெருமானுக்கு சந்தன காப்பிட்டு மாதுளம்பழ முத்துக்களால் அர்ச்சனை செய்வதன் மூலமாக குடும்பத்தில் வீட்டுக்குள்ளார லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். ஆமாங்க, சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக்கக்கூடிய அற்புதமான திருக்கோவில் இருக்குதுங்க. அதுவும் அமாவாசை தினத்தில் போய் நீங்கள் வழிபட்டிங்கன்னா அடுத்தடுத்து யோகங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. காரணம், திருமாலினுடைய திருமார்பிலே எல்லா காலத்திலேயும் நீங்காமல் நீடித்து இடம்பெற வேண்டும் என்று ஸ்ரீ மகாலட்சுமி இங்கிருக்கக்கூடிய சிவபெருமானை வேண்டி வரம் பெற்ற ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த திருக்கோவிலாகும். ஆமாங்க, திருநின்றியூர் அப்படிங்கிற ஊருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய சிவபெருமானுடைய பேரே ஸ்ரீ லக்ஷ்மிபுரீஸ்வரர். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் அருள்மிகு உலகநாயகி அம்மனாக இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் சிறப்பாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானே ஸ்ரீ லக்ஷ்மிபுரீஸ்வரராக இங்கே அற்புதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த சிவபெருமானை வணங்க வணங்க நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. பாவங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய கோவிலாக இந்த கோவில் இருக்குதுங்க. அதாவது பரசுராமர் தன்னுடைய தந்தை ஜமதக்னி முனிவருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய தாயார் ஸ்ரீ ரேணுகாதேவியினுடைய தலையை கொய்கிறார். அதனால் பாவங்கள் அவரை சூழ்கிறது. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு இங்கே இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குறாங்க. அமாவாசை திதி நாளில் அவங்களுக்கு எல்லாம் வல்ல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அவங்கள வணங்கும் பொழுது அந்த அமாவாசை திதியிலே காட்சி கொடுத்து அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து எல்லா தோஷத்தையும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அவங்களுக்கு விடுவித்து சாபங்கள் எல்லாத்திலிருந்து விடுவித்து அவங்களுக்கு எல்லா வகையிலுமே வரம் கொடுத்து அருளுகிறார். அப்போது அமாவாசை திதியிலே இங்கே வழிபடுவது ரொம்ப நல்லது. அதாவது சில ஆன்மாக்கள் சாந்தி அடையாமல் இருக்கும். சில ஆன்மாக்கள் அதாவது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சின்னு இருக்கும், சுற்றின்னு இருக்கும். அது மாதிரி ஆன்மாக்கள், அதாவது திடீர் விபத்தோ அல்லது கோர விபத்தோ அல்லது அசம்பாவிதங்கள் நடந்து உயிரிழப்புகள், சாலை விபத்துகளில் உயிரிழப்புகள், அந்த மாதிரி உள்ள ஆன்மாக்கள் சீக்கிரம் முக்தி அடைகிறது, சாந்தமடைகிறது கடினம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடைவதற்காக அமாவாசை திதியிலே இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மிபுரீஸ்வரரை வணங்கினால் நிச்சயமாக அந்த அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல நிலை பெற்று சாந்தி அடையும். அதனால் அந்த மாதிரி யாராவது ஆகியிருந்தால் கூட, துர்மரணம் ஆகியிருந்தால் இந்த திருக்கோவிலுக்கு நீங்கள் வழிபட்டிங்கன்னா அவங்களுடைய எல்லா வகையிலுமே அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த ஆன்மாவும் சாந்தமடையும், சந்தோஷம் எல்லாமே அந்த ஆன்மாவுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி கார்த்திகை மாதம் முழுக்க ஜமதக்னி முனிவரும் பரசுராமரும் அவருடைய தாயார் ஸ்ரீ ரேணுகாதேவியும் அந்த மாதம் முழுக்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மிபுரீஸ்வரரை அதாவது அர்ச்சனை செய்து தவம் செய்து வணங்கிக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம். இந்த கோவிலை பற்றி பழைய நூல்களில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ காகபுஜண்டர் இந்த கோவிலை பற்றி சொல்கிறார். அகத்திய ஜீவநாடியில் பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இங்கே சோழ மன்னனும் தினந்தோறும் சிதம்பரம் நடராஜரை போய் தரிசனம் பண்ணுறதாக ஐதீகம் போகிறாரு. ஆனால் அப்படி போகும்போது தீப்பந்தம் ஒரு இடத்துல அணையுது, இன்னொரு இடம் வந்தவுடனே எரியுது. அப்புறமா தான் கீழே தோண்டி பார்க்கும்போது இந்த சிவபெருமானுடைய சிவலிங்கம் இருந்து இந்த கோவில் எழுப்பப்பட்டிருக்குங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ செல்வ கணபதியை சென்று வழிபட்டால் நமக்கு செல்வ கடாட்சம் எல்லாமே உண்டாகும். அதே மாதிரி மயில் வாகனத்தில் இங்கே இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய மயில் வாகனம் முருகப்பெருமானை வணங்குவதன் மூலமாகவும் நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். அமாவாசை திருநாளாகிய இந்த அமாவாசை திதி நாளிலே இந்த கோவிலுக்கு போகிறது நல்லது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருநின்றியூர் அப்படிங்கிற ஊர், அதில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மிபுரீஸ்வரரையும் ஸ்ரீ உலகநாயகி அம்மனையும் சென்று வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, அமாவாசை திதி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்கள் மகான்களின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.